குருநாதருக்கு நாம் செய்யும் பணிவிடையில் உறுதியோடு இருக்கிறோமா என்று இறைவன் நம்மை சோதிக்கிறான் போலும். இந்த நேரத்தில் தான் நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளை இறந்ததை அறிந்தால் குருநாதர் நம் இல்லத்தில் உணவருந்த மாட்டார். உங்கள் மகன் திருநாவுக்கரசன் எங்கே? ஏன் தயங்குகிறீர்கள்? உங்கள் மகனை அழையுங்கள். அவனும் என்னுடன் அமர்ந்து அமுது நட்டும். என் மகன் தோட்டத்தில் வாழை இலை அறிய சென்ற போது பாம்பு கடித்து மடிந்து விட்டான் சுவாமி. என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? மகனுடைய பிணத்தை மறைத்து வைத்து விட்டால் எனக்கு விருந்தளிக்க முன்வந்தீர்கள். அன்பரே, பாசங்களில் எல்லாம் மிக உயர்ந்த பாசம் பிள்ளை பாசம் என்பார்களே, அதை கூட மறந்து அடியவருக்கு உணவிட துடிக்கும் உங்களை பற்றி எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அப்போது அடிகளே, பிள்ளையை தூக்கிக் கொண்டு ஆலயத்திற்கு வாருங்கள். அந்த திங்களூர் பெருமானிடமே இதற்கான விடையை கேட்கிறேன். மகன் மடிந்ததற்கு கூட வருந்தாமல் அடியவருக்கு அன்னமிடுவது தடைபடுகிறதே என்று தன் மகனின் சபலத்தை மறைக்க முயன்ற இந்த உத்தம தம்பதிகளை பாருங்கள். பத்துக்கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்துக்கொலாம் எயிரும் நெறி துக்கன. பத்துக்கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்துக்கொலாம் எயிரும் நெறி துக்கன. பத்துக்கொலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்துக்கொலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்துக்கொலாம் அழியா செய்கைதானே. ஆசீர்வதியுங்கள் சுவாமி. எழுந்திரப்பா. நெடுங்காலம் நிலை பெற்று உன் தந்தையைப் போல் சிவத்தொண்டு புரிந்து வாழ்வாயாக. சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமி,
தாங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள், பசியுடனும் இருக்கிறீர்கள். உண்மைதான். தாங்கள் இந்த மரத்தடியில் அமருங்கள். நாங்கள் சென்று பிச்சாந்தேகி எடுத்து தாங்களுக்கு உணவு கொண்டு வருகிறோம். சரி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமி, சுட்டெரிக்கும் இந்த கோடை வெயிலில் தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கு செல்கிறீர்கள்? நான் திருப்பராயத்துறையிலிருந்து புறப்பட்ட போது மேகமூட்டமாகத்தான் இருந்தது. வழியில் வர வர வெயில் அதிகமாகிவிட்டது. வெயிலின் தாக்கமும் கடுமையாகிவிட்டது. இந்த மர நிழலில் வந்து அமர்ந்த பின்புதான் எனக்கு சற்று ஆசுவாசமாக இருக்கிறது. நிழல் அருமை வெயிலில் காண்மின், ஈசன் கடல் அருமை வெப்பினையில் காண்மின் என்று நாவுக்கரசர் பாடியது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பார்த்தீர்களா? பெரியவரே, தாங்கள் இந்த பாடலை சொல்வதை கேட்கும் போது என் மனம் நெகிழ்கிறது. இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? திருநாவுக்கரசரின் ஒவ்வொரு பாடலும் பக்தியும் பணிவும் கலந்த அமுதமாயிற்றே. ஆனால் அப்படிப்பட்ட சிறந்த சிவனடியாரை தரிசிக்கும் பாக்கியம்தான் இதுவரை எனக்கு அந்த காலத்தீஸ்வரன் வழங்கவில்லை. இல்லை பெரியவரே, அடியவர்களின் குறையை தீர்ப்பவர் அந்த காலத்தீஸ்வரர். ஆகையால் தான் உங்களின் குறையை இன்று அவர் தீர்த்து வைத்து விட்டார். புரியவில்லையே சுவாமி. தாங்கள் சொல்லும் அந்த திருநாவுக்கரசன் அடியேன் தான் சுவாமி. அடடா, தாங்கள் தான் திருநாவுக்கரசு சுவாமிகளா? தங்களை காண வேண்டும் என்றுதானே இத்தனை காலம் நான் தவம் இருந்தேன். எதிர்பாராமல் இப்படி ஒரு எதிர்பாராத சந்திப்பு கிடைக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தாங்கள் மிகவும் பசித்திருப்பது போல் தோன்றுகிறதே. உண்மைதான். காலையில் புறப்பட்ட நான் மதியத்திற்குள் போக வேண்டிய இடத்திற்கு போய்விடலாம், அங்கு உண்டு கொள்ளலாம் என்று நினைத்தேன். தாமதமாகிவிட்டதால் பசித்துயரும் சேர்ந்து விட்டது. என்னிடம் பொதிசோறு உள்ளது, இருவரும் பகிர்ந்து உண்ணலாமா? தங்களுக்கு போதுமான அளவிற்கு தானே கொண்டு வந்திருப்பீர்கள். அதுதான் இல்லை. எப்போது வழிப்பயணம் புறப்பட்டாலும் இருவருக்கும் தேவையான அளவிற்கு உணவை கொண்டு வருவதுதான் என் வழக்கம். அது யாரேனும் ஒருவருக்கு பயன்படும். இன்று நான் மிகவும் விரும்பி பாடும் தேவாரத்தை தந்த தாண்டக வேந்தருக்கு அது பயன்படுவது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. வாருங்கள் சுவாமி, இருவரும் சேர்ந்து உணவருந்துவோம். உண்ணுங்கள் சுவாமி. உணவு அருமையாக இருக்கிறது. உண்ணுங்கள் சுவாமி. திருநாவுக்கரசு சுவாமிகளே, தாங்கள் பாடிய தாண்டகங்களில் எனக்கு மிகவும் ஈடுபாடு. தாண்டவ மூர்த்தியை பாடும் அந்த தாண்டகங்கள் பிறவிக்கடலை தாண்ட செய்பவை அல்லவா? எல்லாம் அந்த இறைவன் அருள். தாங்கள் இப்படி சொல்வதில் எனக்கு வியப்பொன்றும் இல்லை சுவாமி. ஏன்? பாட்டுவித்தால் யாரோ ஒருவர் பாடாதாரே என்று பாடியவராயிற்றே தாங்கள். அவன் பாட வைக்கிறான், நான் பாடுகிறேன் என்றுதானே சொன்னீர்கள்? உண்மைதான். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்ற பாட்டில்தான் அந்த வரிகள் வருகின்றன. அந்த பாட்டின் நிறைவாக காண்பார் யார்,
கண்ணுதலாய் காட்டா காலே என்கிறீர்களே, அது ஏன் சுவாமி? இறைவன் தன்னை காண உதவி செய்கிறார். அவர் உதவாவிட்டால் அவர் நம் அருகிலேயே இருந்தாலும் நம்மால் உணர முடியாமல் போய்விடும் அல்லவா? என் வயது முதிர்ந்த காலத்தில்தான் தன் அருளை காட்டி காணச் செய்தவர் அவர். அதனால் தான் அப்படி பாடினேன். ஆஹா, அற்புதமான பொருள் சுவாமி. ஒண்ணுங்கள் சுவாமி. ஓம் நம சிவாய. பெரியவரே, பசித்து வந்த நேரத்தில் புசிக்க உணவு தந்தீர்கள். இந்த உதவியை என்றும் நான் மறக்க மாட்டேன். தாங்கள் எதுவரை செல்கிறீர்கள்? திருப்பஞ்சேரி ஈசனை நான் தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கிறதே. நானும் அந்த சன்னிதானத்திற்கு தான் செல்கிறேன். அப்படியா? ஆமாம், மிகவும் நல்லதாக போய்விட்டது. வாருங்கள், இருவரும் உரையாடிக் கொண்டே செல்வோம். என் சீடர்கள் நான் பசித்திருந்ததால் உணவு கேட்டு ஊருக்குள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வந்த பிறகு நாம் செல்லலாமே. கவலைப்படாதீர்கள், அவர்கள் உங்களை தேடி நிச்சயம் கோவிலுக்கு வந்து விடுவார்கள். வாருங்கள், போகலாம். சரி, அப்படியே ஆகட்டும். ஓம் நம சிவாய. திருநாவுக்கரசு பெருமானே, தங்கள் பாடல்கள் பலவற்றை ஆங்காங்கே சிவனடியார்கள் பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். அது என் பாக்கியம். அதில் சில பாடல்களின் பொருள் உடனே புரிகிறது. சிலவற்றுக்கு பொருளை சற்று யோசித்தால் தான் புரிகிறது. ஆனால் சில பாடல்களின் பொருள் மட்டும் புரிவதே இல்லை. அப்படியா? சரி, அப்படி ஏதேனும் ஒரு பாடல் தங்கள் நினைவில் இருந்தால் சொல்லுங்கள். என்னால் இயன்ற அளவிற்கு அதற்கு பொருள் சொல்ல முயற்சிக்கிறேன். துருத்தியாம் குரம்பை தன்னில் என்று தொடங்கி அதிகை வீராட்டானம் பற்றி பாடினீர்களே, அதை பற்றி சொல்லுங்கள். துருத்தியாம் குறும்பை தன்னில் 96 நின்று விருத்திதான் தருக என்று வேதனை பலவும் செய்ய வருத்தியால் வல்லவாறு வந்து அடைய நின்ற அருத்தியார்க்கு அன்பர் பெரும் அதிகை வீரட்டனாரே. துருத்தி போன்ற உடம்புக்குள்ளே 96 புகுந்து கொண்டிருக்கின்றனர் என்கிறீர்களே, அதற்கு பொருள் என்ன? சைவ சித்தாந்தத்தை தத்துவம் 36, தாத்விகம் 60 என்று பிரிப்பது மரபு. இதில் தத்துவங்கள் என்பது ஆன்ம தத்துவம் 26, வித்யா தத்துவம் 7, சிவத்தத்துவம் 5 என 36 ஆகும். இவை அகக்கருவி எனப்படும். தாத்விகம் ஐம்பூத காரியங்கள் 25, நாடிகள் 10, வாயுக்கள் 10, தொழிற்கருவிகளின் செயல்கள் 5, குணங்கள் 3, பற்றுகள் 3, பறை முதலிய வாக்குகள் 4 என 60 ஆகும். இவை புறக்கருவிகளாகும். இவை யாவும் சேர்ந்தால் 96 ஆகும். அதைத்தான் அந்த பாடலில் அவ்விதம் அமைத்து அடியேன் பாடினேன். ஆஹா, திருநாவுக்கரசரே, காரைக்கால் அம்மையார் முதல் திருஞான சம்பந்தர் வரை சைவத்தின் சிறப்பை பற்றி பாடியவர்கள் பலருண்டு. ஆனால் தாங்கள்தான் முதலாக சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களான தத்துவம், தாத்வீகம் என்பதை அற்புதமாக குறிப்பிட்டு 96 என்கின்ற எண்ணிக்கையை பாடியிருக்கிறீர்கள். இதன் மூலம் சைவ சித்தாந்தத்திற்கு அடித்தளம் அமைத்து தந்தவர் திருநாவுக்கரசர் என்கிற மிகப்பெரிய பெருமையை பெறப்போகிறீர்கள். இதன் மூலம் பிற்காலத்தில் சைவ சித்தாந்தம் ஒரு நெறியாக உருவாகப் போகிறது. அந்த நெறியை வகுப்போர் அனைவரும் அதன் மூலகர்த்தாவாக தங்களை போற்றப் போகிறார்கள். வாழ்க நாவுக்கரசர். நன்றி. முதிய அந்தரராக வந்தவர் என் கண் முன்னாலே மறைந்து விட்டாரே. அப்படியானால்
இறைவனே, என் பொருட்டு இங்கு வந்தாரா? இறைவா, 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 இறைவா. எம்பெருமானே, வெள்ளத்தை செஞ்சடையில் விரும்பி வைத்தீர், வெண்மதியும் பாம்பும் உடனே வைத்தீர், இடைதனிலே புலித்தோலும் கலிச்சுரியும் சேர்த்து வைத்தீர், செம்மேனி எங்கும் வெந்நீர் வைத்தீர். இத்தகைய சிறப்புமிக்க தாங்கள் இந்த எளியவனுக்காக பொதிசோறும் வைத்துக் கொண்டு காத்திருந்தீர்களா? என்னோடு உரையாடிக் கொண்டு இவ்வளவு தூரம் மண்ணிலே கால் தேய நடந்து வந்தீர்களா? ஈசா, நான் பாடிய பாடல்கள் அனைத்தும் தாங்கள் எனக்குள் இருந்து பாட வைத்ததல்லவா? அந்த பாடலின் பொருளும் தாங்கள் அல்லவா? அப்படி இருக்க பாடலுக்கு பொருளும் கேட்டு விளக்கமும் கேட்டு இந்த எளியவனை வாழ்த்தியும் விட்டு மறைந்தீர்களே. தந்தை தன் பிள்ளையிடம் தனக்கு தெரியாதது போல் ஏதோ ஒன்றை கேட்டு அக்குழந்தை பேசும் மழலை மொழியை கேட்டு மகிழ்வது போல் என் சொல்லை கேட்டு மகிழ்ந்தீர்களா? நீலி என்ற வாழை தலவிருட்சமாக விளங்குவதால் திருப்பைநீலி என்று புகழ் கொண்ட திருத்தலத்தில் நீலெடுங்கண்ணி அம்மையோடு ஆரண்ய விடங்கர் என்று பெயர் கொண்டு எழுந்தருளி இருக்கும் பெருமானே, அடியவனுக்காக பொதிசோறு சுமந்த அண்ணலே, நான் வாழும் காலம் வரை உன்னையே போற்றி துதிக்க அருள் புரிய வேண்டும் சுவாமி, அருள் புரிய வேண்டும். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயாரே கண்ணடியே பாடும் தொண்டரே. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயார கண்ணடியே பாடும் தொண்டரே. இனத்தகத்தான் இமயவதன் இரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலாய் நிற்பாதிங்கொல். உணர்த்தகத்தான் நறும்பொன்றை போதி உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றில் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ள காலத்தியான் அவன் கண்ணுடானே. ஞான பூங்கோதையை பாகம் கொண்ட காலத்தினாதா, கண்ணப்பருக்கு அருள் தந்து மண்ணுலகில் என்றென்றும் புகழ்பெற்று விளங்கச் செய்த பெருமானே, காலத்தையில் பாடும்போது என்னையும் அறியாமல் கைலாயத்தையும் பாடச் செய்தாயே, அது ஏன் என்று புரியவில்லையே. நற்கீர தேவர் கைலை பாரி காலத்தி பாரி என்று பாடி காலத்தியை வணங்கியவர். கைலாயத்தையும் வணங்க வேண்டும் என்று உணர்த்தி இருக்கிறாரே,
அதனாலா? அவ்விதமானால் நானும் கைலாயத்தின் உச்சிக்கு வந்து தங்களை தரிசிக்கிறேன் சுவாமி. இன்றைய கைலாய யாத்திரை புறப்படுகிறேன். உத்தரவு கொடுங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வணங்குகிறோம் சுவாமி. அன்பர்களே, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் என்பதற்கேற்ப நான் செல்லும் திருத்தலங்களுக்கெல்லாம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சில நேரங்களில் உங்களை பிரிந்து தனியே சென்று விட்டாலும் நான் அடுத்து வரும் திருத்தலம் எதுவென்று அறிந்து அங்கு வந்து விடுகிறீர்கள். உங்கள் அன்பிற்கு எல்லையே இல்லை. சுவாமி, தங்களோடு இருந்து தாங்கள் பாடும் செஞ்சூர் பாடல்களை கேட்டு மகிழ்வதும், தாங்கள் உழவார பணிபுரியும் போது உடனிருந்து அந்த பணியில் பங்கு கொள்வதும் எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறோம். உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து வருவது ஒன்றே நாங்கள் பிறவி பெற்ற பயனாக கருதுகிறோம். இந்த அளவிற்கு என் மீது அன்பு கொண்டிருக்கும் உங்களிடம் இன்று என் மனதில் ஏற்பட்டிருக்கும் தீர்மானத்தை எப்படி சொல்வதென்று தயக்கமாக இருக்கிறது. எதுவாயினும் சொல்லுங்கள் சுவாமி. தாங்கள் ஒன்றை தீர்மானித்தால் அது சரியாகத்தான் இருக்கும். தங்கள் கருத்துக்கு மாறாக பேச நாங்கள் யார்? தாங்கள் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் எங்கள் கடமை. இதிலிருந்து நீங்கள் மாற மாட்டீர்களே? நிச்சயமாக மாற மாட்டோம். நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்களே? ஒருபோதும் மறுக்க மாட்டோம். அப்படியானால் இன்றே நீங்கள் இருவரும் புறப்பட்டு அவரவர் இல்லங்களுக்கு சென்று விடுங்கள். நான் நெடுந்தூர பயணம் செல்வதால் திரும்பி வருவதற்கு சில மாதங்கள் ஆகலாம். நான் திரும்பி வந்துவிட்டேன் என்ற செய்தி எப்படியும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு வந்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். சுவாமி, நாங்கள் என்ன பிழை செய்து விட்டோம்? ஏன் எங்களை பிரிந்து செல்ல நினைக்கிறீர்கள்? சுவாமி, குருவோடு இருந்து அவருக்கு தொண்டு செய்வதுதானே சீடர்களின் தலையாய கடமை. அதை நாங்கள் இழக்க நேர்ந்தால் நாங்கள் ஈசனின் திருவடியே இழக்க நேரிடுமே. நான் உங்களை பிரிந்து செல்ல நினைப்பதே என்னால் உங்கள் நலம் பாதிக்க கூடாது என்பதற்காகத்தான். எதிர்கொள்ள வேண்டிய சங்கடம் எதுவாயினும் அது என்னோடு போக வேண்டுமே தவிர உங்களுக்கு எந்த தீங்கும் நேர்ந்துவிடக் கூடாது. சுவாமி, தாங்கள் சொல்வது புரியவில்லையே. அப்படி என்றால் தாங்கள் எங்கு செல்ல போகிறீர்கள்? நான் கைலாய யாத்திரைக்கு புறப்பட போகிறேன். என்ன, கைலாய யாத்திரையா? ஆமாம். இந்த வயதிலா? அதுவும் தன்னந்தனியாகவா? ஆம். இது தெரிந்தும் நாங்கள் எப்படி உங்களை விட்டு பிரிந்து செல்வோம்? எங்களையும் தங்களுடன் அழைத்து செல்லுங்கள். ஏன் இந்த கலக்கம்? எதற்காக இப்படி ஒரு பதட்டம்? நீங்கள் என்னுடைய பக்தியை சந்தேகிக்கிறீர்களா, அல்லது எனக்கு துணை நிற்கும் அந்த இறைவனின் அருளை சந்தேகிக்கிறீர்களா? நீச்சரை குளிர்ந்ததும் கடலில் கல் மிதந்ததும் யாரால் நிகழ்ந்தன? இதையெல்லாம் நடத்திய ஈசன் இப்பொழுது மட்டும் என்னை கைவிட்டு விடுவாரா என்ன? எனக்கு கவசமாக சூலத்தையும் இடபத்தையும் பொறித்தவர் என்னை காப்பாற்றாமல் இருந்து விடுவாரா? எனக்காக பாதையில் தோன்றி பொதிசோருடன் காத்திருந்தவர் இந்த நெடும் பயணத்திலும் என் பொருட்டு காத்திருக்க மாட்டாரா? இந்த பயணத்தில் எனக்கு ஏதாவது நேர்ந்துவிடும் என்று நீங்கள் நினைப்பது என்னை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த ஈசனையே நீங்கள் நம்பவில்லை என்றல்லவா பொருளாகிவிருக்கும். எழுந்திருங்கள். அமைதியாக இருங்கள். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை ஈசனின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டும் அந்த ஈசன் என் மூலம் அருளிய பதிகத்தை பாடிக்கொண்டும் இருங்கள். அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய். 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 பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெருமானே, என் பாதங்கள் தேய்ந்து விட்டன. இனி ஒரு அடி கூட நடக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. ஐயனே, உயிரை பற்றும் பாசங்களை களையும் கைலாயத்தை காண வரும் நான் இந்த உடல் மீது கொண்ட பாசத்தை களைகிறேனா என்று பார்க்க இப்படி என்னை சோதிக்கிறீர்களா? கால்கள் போனால் என்ன, என் கைகள் எதற்காக இருக்கிறது? என் கைகளாலேயே ஊன்றியவாறு வந்தாவது நான் கைலாயத்தை காண்பேன், நிச்சயம் காண்பேன். ஓம் நம சிவாய். 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 ஓம் நம சிவாய்.
ஓம் நம சிவாய. ஒன்றினார் தலைமாலை அணிந்த சென்னி புண்ணியனே, வெள்ளிய எலும்புகளையே கோர்த்து சூடிக்கொண்ட முன்னவனே, பாத எலும்பும் பற்றி செல்லும், கையெலும்பும் வெளிப்படுவது போல் தோன்றுகிறதே. என் உடலில் உள்ள எலும்புகளை மாலையாக கோர்க்கவாவது என்னை கைலாயத்திற்கு கொண்டு செல்ல மாட்டீர்களா? ஈசனே, என் உடல் உறுப்புகள் அனைத்தும் தேய்ந்தாலும் உன் கைலாய காட்சியை காணாமல் இன்று நான் ஓய மாட்டேன். இதோ என் மார்பினாலேயே ஊர்ந்தாவது உன் கைலாயத்திற்கு வந்து சேர்கிறேன். உன் கைலாய காட்சியை தரிசிக்கிறேன். வருகிறேன் ஈசனே, வருகிறேன். ஓம் நம சிவாய. 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 என் மார்பு தசைகளும் தேய்ந்து விட்டதே. எலும்பே விறகாக இறைச்சி அவியிட்டு உதிரமெனும் நெய்யை வார்த்தால்தான் நான் கைலாயத்தை பார்க்க முடியும் என்றால் அதையும் செய்ய நான் காத்திருக்கிறேன் ஈசனே. ஆனால் அதுவரை என் உயிர் நிலைக்குமா என்று தெரியவில்லையே. ஐயோ ஈசனே, என் விருப்பம் நிறைவேறாமலே நான் மடிந்து விடுவேனா? கைலாயநாதனை காணாமலேயே என் ஆவி பிரிந்து விடுமா? ஓம் நம சிவாய. அன்பரே, வாழ்க வாழ்க அன்பரே. பயங்கரமான இந்த காட்டுப்பாதையில் ஏன் வந்தீர்கள்? உடல் உறுப்புகள் யாவும் தேய்ந்து உணர்வற்று கிடக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உலகம் எனும் நிலமடந்தைக்கு திலகமென விளங்கும் கைலாயத்தை காண மலை மகளுடன் இணைந்து பனிமலையில் வீற்றிருக்கும் என் இறைவனை தரிசிக்க வேண்டும். என்ன கைலாயத்தை நீர் காண வேண்டுமா? இப்படிப்பட்ட விபரீதமான ஒரு எண்ணம் உமக்கு எப்படி ஏற்பட்டது? இந்திராதி தேவர்களே கைலாயத்தின் வாசலில் பல்லாண்டு காலம் காத்திருப்பதாக சொல்கிறார்கள். என்னை போன்ற மாமுனிவர்களே நெடுங்காலம் தவம் புரிந்து கொண்டு ஒரு கணமாவது ஈசனை காண வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நிலையில் தாங்கள் இத்தகைய முதிர்ந்த வயதில் கைலாயம் வரை செல்ல வேண்டுமா? அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. புறசமய படுகொலியில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டு வந்த பரமேஸ்வரன் பல்லவ மன்னன் தந்த தண்டனையில் இருந்து என்னை காத்தருளிய ஏகாம்பரேஸ்வரர், என் தேகத்தை புனிதப்படுத்த இடவக்குறியும் சூலக்குறியும் என் தோள்களில் பொறிக்கச் செய்த சர்வேஸ்வரன், நாகம் தீண்டிய பிள்ளையை என் வேண்டுகோளுக்காக எழுப்பித் தந்த அந்த ஜெகதீஸ்வரன் இப்பொழுது மட்டும் எனது கோரிக்கையை நிறைவேற்றாமல் விட்டு விடுவாரா?